டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நம்ம சேனலில் வெந்தயக்களி போட்டிருந்தோம். அந்த வெந்தயக்களி பார்த்துட்டு நிறைய பேர் உளுந்தங்களி ப்ரீ மிக்ஸ் எப்படி மாவு ரெடி பண்ணி வைக்கலான்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் உளுந்து எவ்வளவு, அதுக்கு அரிசி எவ்வளவு, அது கூட வேறு என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து மாவை அரைச்சி அந்த மாவுலேருந்து எப்படி பக்குவமாக தண்ணி சேர்த்து எப்படி களியாக கிண்டலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உளுந்தங்களிக்கு மாவு எப்படி பக்குவமா ரெடி பண்ணணும் தான் பார்க்க போறோம். அதாவது அளவுகள் நிறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம உளுந்தங்களிக்கு மாவு ரெடி பண்ண போறோம். அதுக்கு இன்னைக்கு உளுந்தங்களி பண்றதுக்கு 1 கிலோ உளுந்து, உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்கோம். நல்லா சுத்தமான உளுந்து, கடையில் நல்லா நீட்டா அந்த மாதிரி நல்லா ஒன்று ஓல இருக்கிற மாதிரி உளுந்து வாங்கிக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1 கிலோ உளுந்து வாங்கியிருக்கோம். 1 கிலோ உளுந்த முதல் 2 பேஜா நம்ம வறுத்துக்க போறோம். 1/2 கிலோ கடாயில போட்டு வறுத்துக்கலாம். உளுந்தங்களி பண்றதுக்கு வறுக்கிற கடாய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துட்டு அதுல 1/2 கிலோ உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுக்கணும். முழு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் நமக்கு. அதுவும் தோல் உளுந்து தான் நம்ம உளுந்தங்களிக்கு கரெக்டா இருக்கும். அதனால நீங்க தோல் உளுந்தே வாங்கிக்கோங்க. தோல் உளுந்துல நீங்க முழுசா இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே வீட்டுல உடைச்ச உளுந்தா இருந்தாலும் தோல் உளுந்து இருக்கணும், அதுவே நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம உளுந்தை வறுக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூனு நெய் ஊத்திக்கிறணும். இந்த மாதிரி நெய் ஊத்தி உளுந்தை வறுத்துட்டு நம்ம மாவு அரைக்கும் போது நம்ம உளுந்தங்களியோட டேஸ்ட் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். அதனால நீங்க இதையே ஃபாலோ பண்ணி நீங்க உளுந்தை வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போதும். போட்டுட்டு உளுந்து நல்லா அந்த நெய் பார்த்தீங்கன்னா எல்லா உளுந்துலையும் நல்லா ஒட்டிட்டு நல்லா வறுபட்டு வரும். இந்த இடத்துல நெய்க்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போது நமக்கு எப்படி வறுபட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா உளுந்து கருப்பா இருக்கிறதுனால வறுக்கும் போது நமக்கு அது கருப்பாவே இருக்கும். இப்ப உளுந்த வறுத்த உடனே நமக்கு வாசம் வரும். நல்ல உளுந்து வாசம் நமக்கு வரும். அந்த நெய் வாசத்தோட கலந்து அந்த உளுந்து வாசம் நல்லா ஜம்முன்னு வரும். அதுதான் நமக்கு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். கிட்டத்தட்ட நமக்கு மீடியமான ஹீட்ல ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம வறுத்தாலே நமக்கு நல்லா வறுபட்டுரும். பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா 1-2 லேசா போட்டுன்னு நல்லா பொரிஞ்சு வாசம் நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இதை அப்படியே எடுத்து நல்லா ஒரு பெரிய தட்டில் தட்டி ஆற விட்டுக்கலாம். அடுத்த 1/2 கிலோவையும் இதே போல வறுத்துக்கலாம். இதுலயும் லேசா நெய் போட்டுக்கோங்க. மொத்தத்தில் 1 டீஸ்பூன் 1 கிலோவுக்கு விட்டா போதும். போட்டு இந்த 1/2 கிலோ உளுந்தை நல்லா மணக்க வறுத்துட்டு அதே தட்டில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது போட்ட 1/2 கிலோவும் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இதே நம்ம அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ பச்சரிசி, இது மாவு பச்சரிசி, குண்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். 1/4 கிலோன்னா நம்ம மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு வரும். 250 கிராம் எடுத்து இதையும் நம்ம வறுக்கணும். இதுக்கு நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே கடாயில் சும்மா வெறுமனையே வறுத்துக்கிடலாம். கருகாத அளவுக்கு அரிசியை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி உளுந்தங்களி கை கால் குடைச்சல், மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம திடீர்னு நம்ம இது செய்ய முடியாது. ஒரு தடவை நம்ம இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் நமக்கு இது மாவு கெட்டு போகாம இருக்கும். தேவையான அளவு அப்பப்போ எடுத்து நம்ம சூப்பராக கிண்டி சாப்பிடலாம். வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக நம்ம இதை கொடுத்தே ஆகணும். அப்படின்னா தான் பிற்காலத்தில் அவங்க உடம்புல எந்த குறைபாடும் சொல்ல மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி தான் தருவாங்க. இப்போ அது காலப்போக்கில் விட்டுருச்சு. ஆனால் இப்போ எல்லாருமே கடையில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா களியாவே கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நம்ம திடீர்னு போய் வாங்க முடியாது, டயம் இருக்காது. இப்போ இது போல ஒரு மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மாணிக்கையும் நீங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ அரிசி நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பச்சரிசி முழுமையாக ரொம்ப பொரிஞ்சு வரணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா சூடாகி லேசாக பொரிஞ்சு வந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும். இதை அப்படியே எடுத்து நம்ம உளுந்தோட சேர்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 டீஸ்பூனு வெந்தயம். ஆமாம், அந்த இருக்கிற சட்டி சூடுலேயே போதும். அந்த இருக்கிற சட்டி சூடுலேயே நீங்கள் அந்த 1 டீஸ்பூனு வெந்தயத்தை லேசாக மணக்க வறுத்தா போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக செவந்து வறுபட்டு வந்துருச்சு. இது அப்படியே எடுத்து இந்த அரிசியோட உளுந்தோட சேர்த்துக்கலாம். இது உளுந்தங்களுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ உளுந்து எடுத்தோம்னா ஒரு 1/4 கிலோ பச்சரிசி தான் எடுக்கணும். அதில் 1 டீஸ்பூனு வெந்தயம் தான் சேர்க்கணும். இதுதான் நமக்கு சரியான அளவில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு அரவையில் கொடுத்து மொத்தமாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மாவுல இருந்து எவ்வளவு மாவு எடுத்து எவ்வளவு தண்ணி வச்சு எவ்வளவு வெல்லம் சேர்த்து நம்ம இதை ஒரு களியா சூப்பராக கிண்டலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு பக்குவமான விஷயம். அதனால நீங்கள் அதை அடுத்து பார்ப்போம். மாவு அரைச்சிட்டு பார்ப்போம். உளுந்தங்களுக்கு உளுந்தும் அரிசியை ரெடி பண்ணி நம்ம அரவையில் கொடுத்து நல்லா அரைச்சாச்சு. நல்லா அரைச்சிட்டு ஆற வச்சு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச மாவுல இருந்து இன்னைக்கு 1 கப்பு மட்டும் எடுத்துக்குவோம். மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு மாவு மட்டும் எடுத்துக்கிடுவோம். 1 கப்பு மாவு வச்சு நம்ம எப்படி
இந்த உளுந்தங்களி நல்லா சூப்பராக கிண்டலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம எடுத்திருக்க அந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இந்த ஒரு கப் மாவுக்கு 4 பேர் உளுந்தங்களி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். மாவு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டரு, அதாவது ஒரு கப் மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது எந்த அளவு எடுக்கீங்களோ அதே அளவில் 2 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விஸ்கு வச்சு மாவை நல்லா கரைச்சி விட்ருங்க. உளுந்து மாவு வந்து நேரடியாக நம்ம தண்ணியில் போட்டு கிண்டும் போது சிலருக்கு வந்து உருண்டை கட்டியாக வந்துடுது, சரியாக வந்து கிண்டி வேக வைக்க முடியலை அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஈஸியாக வந்து முதையவும் இந்த உளுந்து மாவை நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறணும். பார்த்தீங்கன்னா 2 கப்பு தண்ணியில் 1 கப் மாவை கரைச்சி வச்சாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து களிக்கின்றதுக்கு நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு தண்ணி வந்து ஒரு 250 ml சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி களிக்கு தேவையான இனிப்பு வந்து நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். நாட்டு வெல்லம் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது நல்லா பொடிச்ச வெல்லம் 250 கிராம். இப்போ வெல்லம் வந்து நமக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து நமக்கு முழுமையாக கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு, பதமெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வெள்ளைப்பாகை எடுத்துட்டு அதே அடுப்பில் நம்ம களிக்கின்றதுக்கு தகுந்தாப்புல ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ வெள்ளைப்பாகை நம்ம வந்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வடிகட்டி சேர்த்துருங்க. ஏற்கனவே மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை கடைசியாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ பாகோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். விடாமல் கலந்து விடுங்க. பாகில் சேர்த்து நல்லது மாதிரி அந்த உளுந்த கரைசலை வந்து அப்படியே சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு நல்லா வெந்து வரணும். அந்த உளுந்து மாவு வந்து நல்லா வெந்து வரணும். அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவு கெட்டியாகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன உருண்டை கட்டி இல்லாமல் நம்ம கிண்டி எடுக்கலாம். அதுக்காக இந்த மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மாவு சேர்த்து 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷத்தில் நமக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா மாவு உள்வாங்கும். உள்வாங்கி நல்லா வெந்து ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா உருண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்தில் நல்லா களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தெல்லாம் வலிச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டோம்னா நமக்கு நல்லா ஒரு உருண்டையாக பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். ஆறின பிறகு கெட்டியாக சூப்பராக அப்படி கொஞ்சமாக எடுத்து செம்மையாக இருக்கு, நைஸாக இருக்கு. இந்த நல்லெண்ணெய் வாசம் அருமையாக இருக்கு. அப்படியே வலிக்கிட்டு போகுது, தொண்டையிலே படலை. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு உளுந்தங்களி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.